எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். நம்பி செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த கழக குரலானது இன்று அதிமுக மத்தியிலே மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. 10 நாள் அவகாசத்தை கொடுத்திருக்கிறார். எப்படி பாக்குறீங்க செங்கோட்டையன் அவருடைய பேச்சு? செங்கோட்டையனை எப்படி எதிர்கொள்ளுங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி இப்ப யோசிச்சுட்டு இருப்பாரு. எப்படியும் செங்கோட்டையன் டேமேஜ் பண்ணிட்டார். ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் அதிமுகவுக்குள்ள அது டேமேஜ் தான். அது ஈரோடு சுற்றி உள்ள மற்ற பகுதிகளிலையும் அது ஒரு டேமேஜ் இருக்கும், அதுல சந்தேகம் இல்லை. காரணம் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் அதிமுகன்னா அது செங்கோட்டையன் தான். தோப்புவங்கடாச்சலம், இது சிந்து ரவிச்சந்திரன், எத்தனை வரையோ போட்டு எத்தனை வரையோ முயற்சி பண்ணியும் அது அதுல எந்த பின்னடைவும் செங்கோட்டையனுக்கு வரல. காரணம் அந்த அளவுக்கு ஒரு அதிமுக அணி தொண்டர்கள் ஒருத்தராக இருந்தாரு. 89ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் வந்து எதிர்கட்சி தலைவராதுக்கே ஈரோடு மாவட்டத்தில் செங்கோட்டையன் ஜெயித்து கொடுத்த தொகுதிகள் தான் காரணம். அங்கே முத்துசாமி, மொடக்குறிச்சி சுப்புலட்சுமி, கணேசமூர்த்தி இவங்கெல்லாம் அதிமுக ஜானகியில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. முத்துசாமி ஸ்ட்ராங் மேன், அது வேற விஷயம். அப்போ இவர் தன்னோட இதில் வந்து அதிக சீட்டுகள் ஜெயித்து கொடுத்து ஜெயலலிதாவை எதிர்கட்சி தலைவராக்குனது செங்கோட்டையன் தான். இப்போ இது வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் அதிமுக செங்கோட்டையன் கையில் தான் இருக்குது. அங்கே பாதிச்சிடும் எடப்பாடியை. மற்றபடி அது என்ன பாதிப்பு வருங்கிறது, மற்ற 5 பேர் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கிறத பொறுத்து தான் மற்ற பாதிப்புகளை நம்ம சொல்ல முடியும். எடப்பாடியை பொறுத்தவரை இதுல எதுக்கும் ஈல்டாக மாட்டார். 2021 மக்களவை தேர்தல் முடிஞ்சதுமே நான் பிரச்சாரம் பண்ணி ஏன் தலைமைக்கு கொடுத்த ஓட்டுன்னு சொல்லிட்டார். அப்போ அந்த ஓட்டுக்குள்ள ஓபிஎஸ் சொந்தம் கொண்டாட முடியாது. ஓபிஎஸ் போனதுல 13% ஓட்டு காலி ஆயிட்டு. ஆனா எடப்பாடிக்கு 20%க்குள்ள சொந்தம் கொண்டாட முடியாது. சசிகலா தினகரன் சொந்தம் கொண்டாட முடியாது. தினகரன் அமமுக அணியே போயிட்டாரு. அப்ப இந்த ஓட்டுக்குள்ள எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு பெரிய ஒரு அஸ்திரம் வந்து செங்கோட்டையன் தான். செங்கோட்டையன் அதை ஆரம்பிச்சிருக்காரு. ஈரோடு கிழக்குல அது பலகீனம் அடையும். இதே மாதிரி மீண்டும் அது பலகீனப்படையும்னா 5 பேர் ஒற்றுமைக்காக பேசினாங்கல்ல, அவங்க திரும்ப பேசினாங்கன்னா அது நடக்கும். இதுல அப்படி எதுவுமே நடக்கலங்கிறத எடப்பாடி சொல்லும் போது இவர் நடந்ததுன்னு 2 பேர் சொன்னா எடப்பாடி பொய்யர் ஆவார். அந்த கட்சி வண்டி வரும்போது கூட அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா தான் இருந்து எடப்பாடி இல்லை. பொதுச்செயலாளர் எடப்பாடி பேரே சொல்லலை. இது அடுத்த கட்ட அதிமுக பிளவுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 3 தடவையுமே பிளவு ஆகலை. ஒரு ரிவோல்ட்டு அல்லது வந்து ஒரு எக்ஸோடஸ் அந்த மாதிரி தான். ஏன்னா பன்னீர்செல்வம் விலகும் போது சிம்பிள் ஃப்ரீஸ் ஆயிருக்கணும், ஆகலை. பன்னீர்செல்வம் எடப்பாடியும் சேர்ந்து சசிகலா தினகரனை நீக்கிக்கிட்டு சிம்பலை காப்பாற்றிக்கிட்டாங்க. இப்பவும் இதில் சிம்பல் வந்து எடப்பாடி கிட்ட தான் இருக்கும். பட்டு செங்கோட்டையனோட இதால பாதிப்புகள் இருக்கும். ஒருவேளையில பாஜக மூவ் பண்ணி சிம்பலை இதா பண்ணாங்கன்னா அந்த இடத்துக்குள்ள எடப்பாடிக்கு சிக்கல் வரலாம். அது ரிமோட் பாசிபிலிட்டி தான். இப்போ ஒருவேளையில பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல என்ன விட்டு போனல ஒன்ன டெமாலிஷ் பண்றேன்னு பாஜக ஏதாவது முடிவெடுத்தாருன்னா அது நடக்கும். பாஜக என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு அது நமக்கு தெரியல. 20% ஓட்டு உள்ள வந்திருக்கு, இவர்கிட்ட இருக்குது. அதுல செங்கோட்டையன் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவார், அதுல சந்தேகம் இல்லை. ஸோ பாஜக மூவை பொறுத்து இருக்குது. தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய அந்த பொதுச்செயலாளர் தேர்தல் செல்லுமா செல்லாதாங்கிறத பொறுத்து இருக்குது. செங்கோட்டையன் வந்து ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பாதிப்பை அதிமுகவுக்குள்ள தினகரனும் சசிகலாவும் உருவாக்குனாங்க. 2வது பாதிப்பை பன்னீர்செல்வம் உருவாக்குறாரு. 3வது பாதிப்பை செங்கோட்டையன் உருவாக்குவாரு. அளவு உயரம் என்னன்னு தெரியாது. நம்ம காம்ப்ரமைஸ் ஆகி போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. எடப்பாடியும் காம்ப்ரமைஸ் ஆக போறதில்லை. பாஜக ரோலையும் நம்ம இப்ப கணிக்க முடியல. ஏன்னா பாஜகவிலையும் பல லாபிகள் இருக்குது. ஸோ பாஜக ரோலையும் நம்ம கணிக்க முடியல, எப்படி போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சார், குறிப்பா செங்கோட்டையன் அவர்களுடைய பேச்சுக்கு பாஜக ஆதரவு அளிக்கிறது. அப்பொழுது பாஜகவும் இதை விரும்புகிறதா? அப்படி விரும்பினால் தன்னுடைய இடத்தை தக்க வைப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். நாகேந்திரன் பேசியிருக்கிறாரு. அது சென்ட்ரலோட ஒரு கேம் பிளானா அல்லது இயல்பா வாக்கு வங்கி அவரை ஒன்னாச்சாக்கணும்னு சொல்றதுல சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இருக்கிறாங்க. இதுல சசிகலா தினகரனால நான் பலன் அடைஞ்சவன், நன்றி கடன் பட்டவெல்லாம் அவர் சொல்றாரு. நன்றி மறக்க கூடாது, பழச மறக்க கூடாதுலாம் சொல்றான்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஆதரவான ஒரு வார்த்தையை இயல்பா பேசினாரா டெல்லிக்கு மூவாங்கிறது போக போக தான் தெரியும். எனக்கு ஏதோ அவரு இயல்பா பேசியிருப்பாருங்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதே மாதிரி நான் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் ஓபிஎஸ்க்கு வந்துடும். அது இயல்பா அந்த அதுல உள்ள சூட்சுமங்கள் அந்த இதுக்குள்ள கொஞ்சம் அதிமுக அரசியலிருந்து வந்தவர்
ஒரு சில விஷயங்கள் அவருக்கு பெரிய கெப்பாசிட்டி உண்டு. ராமநாதத்துல 30 தாண்டினது, திருநெல்வேலியில் 30 தாண்டினதெல்லாம் அவரோட சாதனைகள் தான். ஆனா இந்த விஷயத்துல அவரு டெல்லி மூட தெரிஞ்சுட்டு தான் பேசுறாரா அல்லது இயல்பாட்டு அவரு சசிகலா தினகரன் இவங்க மேல உள்ள அந்த பழைய பாசத்துல பேசுறாரான்னு தெரியல. அது எனிவே பாஜக மாநில தலைவரின் பேச்சு. லெட் அஸ் வெயிட் அண்ட் see என்ன திசையில் அது போகுதுன்னு. குறிப்பா செங்கோட்டையன் அவர்களுடைய பேச்சுக்கு அதிமுக பக்கம் இருந்து எந்த ஒரு எதிர்வினையும் வந்த பாடில்லை. அப்படி இருக்கும் பொழுது ஒத்த கருத்துடையவர்களை ஒன்று சேர்த்து நாம் என்ன செய்ய வேண்டுமோ, கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டுமோ அந்த நோக்கத்துல நான் செயல்படுவேன்னு சொல்றாரு. இந்த அவகாசத்துக்குள்ள அவர் செய்யலனா என்ன மனநிலையோட அவர் இருப்பார்? ஒருவேளை புதிய கட்சியை ஆரம்பிப்பாரா? அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். 10 நாள் டைம் கொடுத்திருக்காரு, பாப்போமே எடப்பாடி எப்படி ரியாக்ட் பண்றாருன்னு பார்ப்போம். எனக்கு தெரியுது என்ன இதுன்னு, பட் இப்போ அது வேண்டாம். இப்போ 10 நாள் டைம் கொடுப்போம், பார்ப்போம். இந்த பேச்சானது அதிமுகவில் ஏதேனும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறதா? ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் அதிமுக செங்கோட்டையன் தான். மற்ற பகுதி அதிமுகவில் வர நாட்கள்ல தான் என்ன சலசலப்புன்னு சொல்ல முடியும். இன்னும் சொல்லணும்னா அதிமுகவில் தினகரனோ சசிகலாவோ ஓபிஎஸ்ஓ சலசலப்பை ஏற்படுத்த முடியாது. செங்கோட்டையனோ சிவி சண்முகமோ கேபி முனுசாமியோ தான் பண்ண முடியும். இவங்க டீம் தான் 20% வாக்கெடுத்து இருக்குது. ஒரு தேர்தல் ஆணையத்துல ஓபிஎஸ்க்கு ஒரு வழக்கு ஒன்று கிடக்குது. குறிப்பாக 2 முறை தலைமை ஏற்பதற்கான வாய்ப்பு கட்சியை உடைத்து விடக்கூடாது என்பதற்காக நான் அதை அந்த முடிவை எடுக்கலன்னு சொன்னாரு. அவர் தலைமை பொதுச் செயலாளராக ஆவதற்கான காய் நகர்த்துக்கிறார் என்று பார்க்க முடியுமா சார்? அரசியல்ல ஆசைப்பட்டு காய் நகர்த்துல தப்பு இல்லை. பட் கட்சி எடப்பாடி தலைமையில நிறைய தேர்தலை சந்திச்சுட்டு பெனிஃபிஷரி காஸ்ட் நான் பெனிஃபிஷரி காஸ்ட்னு அது ஆயிப்போச்சு. எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டலன்னு மேம்போக்கா ஏசி ரூம்ல இருந்துகிட்டு சென்னை வாழ் அரசியல் விமர்சனம் பேசினாலும் கூட மக்கள் திலகம் எம்ஜிஆர் 77 களத்துக்கு வரும்போது 30% வாக்கெடுத்து ஆட்சி பிடிச்சார். 30.3. அதுல 40% பறையர் சமூக மக்கள் வாக்களிச்சாங்க. இன்னைக்கு அதிமுகவுக்கு பறையர் சமூக மக்கள் 4ல் 1 கூட இல்லை, 10% கூட இல்லை. அவங்களும் 26ல் இருப்பாங்களா, சீமான் பக்கம் போவாங்களாங்கிறது, சீமான் அவங்க இஷ்யூ எல்லாம் ஏத்து ஃபைட் பண்றதுனால என்னங்கிறது கேள்விக்குறியா இருக்குது. அதே மாதிரி வன்னியர் சமூக மக்கள் அன்னைக்கு எம்ஜிஆர் தொடங்கும் போது 100க்கு 20 பேர் தான் வன்னியர்கள் ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு 10.5 கொடுத்தாருன்னா 60 பேர் ஓட்டு போடுறாங்க. ஸோ இந்த டிஃபரன்ஸ் எல்லாமே பல தன்மைகளை இருக்குது. அப்ப எடப்பாடிக்குன்னு ஒரு ஆதரவு வளையம் உருவாயிடுச்சு. எதிர்ப்பு வளையமும் முக்குலத்தோர், மன்னார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர் போன்ற சமூகங்கள்ட்ட எதிர்ப்பு வளையமும் வன்னியர்கள்ட்ட ஆதரவு வளையமும் உருவாயிட்டு, அவருக்கு கொங்கு வேளாளர் கம்யூனிட்டியில ஆதரவு வளையம் உருவாயிட்டு. அப்ப இந்த வாக்குகளுக்குள்ள அவருக்குள்ள செல்வாக்க 15% நிறுத்திடலாம் நான் நினைச்சேன். நாடார் பெல்ட்டுக்குள்ள 3 தொகுதியிலையும் டெபாசிட் இழக்க செய்வேன்னு சொன்னேன். அதே மாதிரி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குள்ள டெபாசிட் இழக்க வச்சோம். எங்களோட நாடார் டீம் மூலமா அதை செய்து காட்டணும். 15% அவர் நிறுத்துவோம்னு சொன்னோம். அவர் 20 வந்துட்டார். அதுக்கு காரணம் பிரேமலதா அம்மையார் அவங்க பிரச்சாரமும் கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியும் வன்னியர் சமூகத்தோட மாபெரும் ஆதரவும். அப்போ இவருக்கும் வெள்ளாள கவுண்டருக்கு சீஃப் மினிஸ்டர்ங்கிறதும் வன்னிய கவுண்டரோட ஆதரவுங்கிறது இவருக்கு தெளிவா இருக்குது. பலமுறை இவரு கேண்டிடேட்டா அந்த கட்சிக்குள்ள இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்தையுமே நடத்திட்டார். ஈர்ப்பு சக்தி இல்லை, ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லை. அதுக்காக அணியமையாம இருந்தாலும் கூட கிடைச்ச ஓட்டுல அவர் தலைமை கிடைச்ச ஓட்டா தான் பார்க்கணும். எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டலங்கிறதுல ஒரு சிறிய பகுதி இருக்கும், அதை டேமேஜ் பண்ணலாம். அப்படிதான் நான் அதை பாக்குறேன். பட் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் அதிமுகங்கிறது செங்கோட்டைங்கும் போது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் டேமேஜ் ஆயிரும். நான் யதார்த்த சூழ்நிலைக்குள்ள இருந்து நான் என்ன சவால் விட்டேன், என்ன சாதிச்சேன், என்ன ஓட்டு, இந்த தன்மை என்னங்கிறது பார்த்தேன். மற்றவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டலன்னு பாக்குறாங்க. 10.5க்கும் ரெட்டலைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எடப்பாடி தொகுதியில 8000 ஓட்டு 2019 டவுனு ரெட்டலை தான். 21ல 93,000 ஓட்டு அதிகம். இப்ப 50,000 ஓட்டு இந்த பார்லிமெண்ட்டுக்குள்ள அதிகம். பாமக இல்லாம, பாமக இருந்து 8000 டவுன் ஆன பார்லிமெண்ட்ல 50,000 ஓட்டு இப்ப அதிகம். 10.5 கொடுத்தாருங்க. வன்னியர்களின் பெருந்தலைவர் அவர் இருக்காரு. இல்ல எம்ஜிஆர் அங்க வந்தாரு, ரெட்டல் அங்க ஜெயலலிதா வந்தாரு. வன்னியர் சமூகத்தோட ஒரு இம்பார்ட்டன்ஸே நம்ம அந்த இடத்துக்குள்ள பதிவு பண்ணோம். அதே மாதிரி பறையர் சமூகம் ரொம்ப அலர்ட்டா விவரமான சமூகம். இந்த ஜெயலலிதா இறந்த பிறகு சிவி சண்முகம், கேபி முனுசாமி, இந்த தனி ஒதுக்கீடு, இவர் அன்பழகம், வீரமணி, இவங்களால நமக்கு பிரயோஜனம் இல்லை. எல்லாம் இருக்கும்போது இவங்களை அடிமையா இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க தான் ஆதிக்கம் பண்றாங்க. அதனால இவங்களுக்கு ஓட்டு போடுறதுல பிரயோஜனம் இல்லைன்னு எம்ஜிஆர் காலத்துல ரெட்டலைக்கு 40 போட்டவன் இன்னைக்கு 10 ஓட்டா குறைச்சிட்டு போயிட்டான். அப்ப சோ இதெல்லாம் சமூக ரீதியா சில மாற்றங்கள் நடந்திருக்குது. முக்குலத்தோர் இடஒதுக்கீடு விஷயத்துல பிரமலை கள்ளர் மரவருக்காக கள்ளர் அகமுடையார் உட்பட என்டையர் முக்குலத்தோர் எதுக்குறாங்க எடப்பாடி பழனிசாமியை. சோ இந்த புள்ளிகளையும் மறந்துகிட்டு நம்ம அந்த அரசியலை
மேம்போக்கா பேசிட்டு போறதுல அர்த்தம் இல்லை. எனிவே அதிமுக வந்து செங்கோட்டையனாலையும் பலகீனப்படுது. எந்த அளவுக்கு பலகீனப்படுதுங்கிறத நாம பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமா சார், செங்கோட்டையன் பேச்சில் உள்ள அரசியல் நிலைப்பாட்டை தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியை சந்திக்கலாம். நன்றி.